சாட்சியின் நேரம். நம் தேவன் நமக்கு செய்த அற்புதங்களை எண்ணில் அடங்காத அதை சாட்சியாக பகிர வருகின்றனர் ஜூனியர் டி டேனியல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் போன வாட்டி ஜூனியர் ஸ்பெஷல் மீட்டிங் அப்போ இங்கே ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ நான் ஏசப்பா கிட்ட சைக்கிள் வேணும்னு கேட்டிருந்தேன். இந்த வாட்டி நான் ஜூனியர் ஸ்பெஷல் மீட்டிங் வரும்போது சைக்கிளில் தான் வந்தேன். அதனால் ஏசப்பா எனக்கு கிருபை தந்தாங்க சைக்கிள் வாங்கி தரதுக்கு. நன்றி. ஆமென். இன்டர் ஏ ரோஷினி. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் விபிஎஸ்க்கு வர்றது. இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. இங்கே வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்டர்வியூவில் 10 கட்டளைகள் கற்றுக்கிட்டேன். அதை என் லைஃப்பில் நான் கடைப்பிடிப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். அதை கண்டிப்பாக பண்ணுவேன். அதுக்கு ஏசு எனக்கு துணை நிற்பார். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் விபிஎஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காலேஜ்லேருந்து ஒரு மெசேஜ் வந்தது, எனக்கு அடுத்த வாரம் செமஸ்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் ஸ்டெல்லாக்கா கிட்ட சொன்னேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டேன். அவங்க எப்பயுமே விபிஎஸ் முன்னாடி வாரம் ப்ரேயர் வைப்பாங்க. 10 o'clock அந்த மாதிரி ப்ரேயர் வைப்பாங்க விபிஎஸ் டீச்சர்ஸ்க்கு. அதில் எனக்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ப்ரேயர் பண்ணாங்க. சரிட்டு அந்த விபிஎஸ்க்கு 2 நாள் முன்னாடி வீட்டுக்கு போய் பார்க்குறேன். மெசேஜில் உங்களுக்கு அடுத்த வாரம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க செமஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் சாட்சியாக நிறுத்தின என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆண்டும் நான் ஃபஸ்ட் டைம் விபிஎஸ் எடுத்தேன். எனக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் கூட கிடையாது. ஆனாலும் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தார். 7 நாட்களும் நான் ஒரு நாள் லெசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுதும் பிள்ளைகளுக்கு அது புரிகிற மாதிரி இருக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணுவேன். என் பிள்ளைகள் தொடர்ந்து வரணும்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். 6 பிள்ளைகளும் 7 நாளும் தொடர்ந்து வந்தாங்க. அந்த வசனம் அவங்க மனசில் ரொம்ப ஆழமாக பதிய வச்சார் ஏசப்பா. அதே போல் எனக்கு அநேக காரியங்களுக்கு செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் நினைக்காத இடத்துல இருந்து கர்த்தர் எனக்கு உதவிகளை வர கிருபை செய்தார். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.